Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. அரசியலின் மூலம் நாட்டிற்கு அழப்பெரிய சேவையாற்றி மக்களின் மனதில் என்றும் நீங்காத இடம் பெற்றுள்ள மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. 1924 ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி பிறந்த ரணசிங்க பிரேமதாச 1965ஆம் ஆண்டு மத்திய கொழும்பு தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். அமைச்சர், சபைத் தலைவர், பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகிய பதவிகளை வகிக்கையில் இந்த நாட்டு மக்களுக்கு பாரிய சேவையை ஆற்றியிருந்தமை சிறப்பம்சமாகும். ரணசிங்க பிரேமதாச நாட்டின் 3வது ஜனாதிபதியாக 1989ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அவர் நாட்டின் 2வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆவார். கம்முதாப திட்டத்தை உருவாக்கிய ஜனாதிபதி பிரேமதாச முன்வைத்த வீடமைப்பு திட்டத்தினால் அவர் ஐக்கிய நாடுகளின் விசேட பாராட்டுகளுக்கும் உரித்தானார். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச 1993ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி கொழும்பு ஆமர் வீதியில் மே தின ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றார். அவர் மறைந்து பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் நாட்டிற்கு ஆற்றிய அளப்பெரிய சேவையின் பயனான அவர் பற்றிய நினைவுகள் இன்னும் நீங்காதுள்ளன. ஜனநாயக கட்சியின் முதலாவது மே தின கூட்டம் இன்று பத்திரமுல்லையில் நடைபெற்றது. கட்சி பதிவு செய்யப்பட்டு ஒரு மாதத்தின் பின்னர் இந்த மே தின கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகா தலைமையில் மே தின கூட்டம் நடைபெற்றது. அத்துடன் ஜனநாயக கட்சியின் விசேட சம்மேளன கூட்டமும் இங்கு நடைபெற்றது. ආරම්භය සනිටුවන් කරයි ජනතාව